அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு பேசுகிறேன். இன்றைய கேள்வி, வாழ்வில் ஒரே பிரச்சனையா இருக்கு, இதுக்கு இந்த குருவின் விளக்கம் என்ன? இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்குவோம். அவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். இப்போ அவருக்கு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதது பிரச்சனையா அப்படின்னு பார்க்கணும். இந்த புறத்துல ஒரு பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு அவருக்கு அவர் வறுமை தீரவே இல்லை, ஒரு வறுமை இல்லை, திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு ஏதாவது ஒரு தகராறு, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் வாழ்க்கையில் அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது மனம் கொந்தளிக்குது. இப்போ அந்த மன கொந்தளிப்போடு அந்த பிரச்சனையை அவர் எதிர்கொண்டா சரி பண்ண முடியாது. இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உண்மையிலே பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்களுடைய ஒரு தொடர்பு, ஒரு வலிமை, ஒரு நட்பு, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இல்லாததுதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு வறுமையிலே இருக்கீங்க, வறுமையிலேருந்து வெளிவரவே முடியல, எவ்வளவு போராடினாலும் தோல்வியாவே இருக்கு அப்படின்னா, பணக்காரனாவது எப்படின்னு கத்துத்தரக்கூடிய உண்மையிலே பணக்காரனா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா, பல வருடம், 20 வருஷமும் 30 வருஷம், எத்தனையோ வருட பிரச்சனை ஒரே நாள்ல தீர முடியும். கண்டிப்பா தீரும். மிகப்பெரிய கதவுக்கு சின்ன சாவி தான் திறவுகோல். ஆனால் என்னன்னா, சரியான சாவியை தேர்ந்தெடுக்கணும். அந்த சரியான சாவியை போட்டாதான் அந்த கதவு திறக்கும். அதே மாதிரி உங்க பிரச்சனையை எழுதுங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியவங்க யார் அப்படின்றவர்களை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுவரை உங்களுக்கு மனசுல துன்பங்கள், துயரங்கள் வாட்டி வதைக்கதான் செய்யும். அதை நீங்க பொருட்படுத்தவே கூடாது, அதை கண்டுக்க கூடாது. அந்த அனுபவிச்சுக்கிட்டு இந்த துன்பத்துக்கு தீர்வு தரக்கூடியவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அது ஒவ்வொரு துறையிலையும் இருப்பாங்க. அவங்களுடைய தொடர்பு தான் நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுடைய சந்திக்கிற வாய்ப்பு, அவங்களுடைய பழகி அவங்கள்ட்ட தான் நீங்க அதை கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க பிரச்சனை தீரும். ஒவ்வொரு துறையிலுமே. இப்போ ஒரு மருத்துவமா இருக்கும், தீராத பிரச்சனைன்னு பல டாக்டர்கள் சொல்லுவாங்க. ஆனா மாற்று மருத்துவம் பல இருக்கும். வெறும் ஆங்கில மருத்துவம் மட்டும் நம்ம நம்பி போயிட்டு இருக்க முடியாது. ஹோமியோபதி இருக்கும், மலர் மருத்துவம் இருக்கும், இந்த மாதிரி அக்குபஞ்சர் இருக்கும், பல மருத்துவம் இருக்கும். ஹோமியோபதியிலே பல டாக்டர் இருப்பாங்க, ஆங்கில மருத்துவத்திலே பல டாக்டர், 5 ரூபா டாக்டர்னு இருப்பாங்க. அந்த மாதிரி சரியான நபர்களை, உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தான் முக்கியம். அதே மாதிரி வறுமையில் இருக்கீங்களா, பினான்சியல் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ரிச் டாட் புவர் டாட், அவர் புக்கு படிச்சீங்கன்னா லைபிலிட்டி அசெட்டுக்கு என்னன்னு தெரியும். எப்படி ஸ்கில் அக்யூர் பண்ணணும், எப்படி வறுமையிலேருந்து வெளியே வரணுன்றதை கற்றுக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அதை சரி பண்ணக்கூடியவர்கள், வெற்றியடைந்தவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. உங்கள் பிரச்சனையை எழுதுங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ திருமணம் ஆகலையா, அதுக்கு தீர்வு தரக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அதை வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அதை தீர்வு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு, அந்த தொடர்பை தான் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதற்கு ஒரு அமைதியான மனநிலை வேணும். நீங்க இந்த பிரச்சனையில இருக்கும்போது மனம் கொந்தளிக்கும், எதிர்மறையான எண்ணங்கள், உணர்ச்சிகள் உங்களை போட்டு படாப்படுத்தும். அந்த நேரத்தில் இது இப்படிதான் இருக்கும், இதை நம்ம ஒன்றும் இது தீர்வை தான் நம்ம தெரியணும். இந்த பிரச்சனை இப்படி இருக்கே, இதுல போட்டு நீங்க போராடி அந்த ஃபீல்டுக்குள்ள, உணர்ச்சிகள் ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால சால்வேஷன் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் மேல மேல சிக்கலாக தான் இருக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டியது இது இப்படிதான் இருக்கும், இது நடக்கிறது இயற்கை தான் எடுத்துக்கிட்டு நீங்க தீர்வை தரக்கூடியவர்கள், உங்கள் பிரச்சனையை எழுதுங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க இந்த உலகத்துல இருக்காங்க, அவர்களை தேடுங்கள். அதற்கு அமைதியான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். அதற்கு தான் நம்ம கத்துத்தரோம். உங்கள் வாழ்வை மற்றும் ஒரு நாள் வகுப்பு, டிவைன் கான்சியஸ்னஸ் மெடிடேஷன், சென்னையில நடத்துறேன். வர இந்த மாசம் 26ஆம் தேதி இருக்கு. துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறவங்க, மன அமைதியை உணரணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தை உணரணும்னு நினைக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் 9500987708. மேலும் விவரங்களுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.